அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சன்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர் பேச்சாளர் ஆண்டனி ராஜன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை நற்பொழிவை தளத்திற்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அருமையான ஒரு தலைப்பில் தொடர்ந்து 10 நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான அன்பான வாழ்த்துக்கள். இந்த உணவும் உணர்வும் என்கிற தலைப்பில் இன்னைக்கு எனக்கு தெரிந்த என்னோடு நடந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் சொல்லி, ஒருவேளை நாம் எல்லாரும் உணவை போதுமான அளவு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் என்ன நடக்கும், உணவில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படி இருக்கும், அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய இந்தியாவை பொறுத்த அளவில் ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் நம்முடைய சமயங்கள் உணவில் ஒரு விதமான ஒரு கட்டுக்கோப்பை வலியுறுத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம என்னதான் நன்றாக சாப்பிடக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய இந்து மதத்தை பொறுத்த அளவுல வாரத்திற்கு ஒரு முறை ஒரு வேளையாவது விரதம் அப்படிங்கிற விஷயம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுவே இஸ்லாமிய சகோதரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு வருடத்தில் ஒரு முறை ரமலான் நோன்பு அப்படிங்கிற விஷயங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அதுவே கிறிஸ்தவத்திலும் அவருடைய இயேசுனுடைய பாடுகளை கண்டு அதற்காக ஒரு 40 நாட்கள், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகள் தோறும் உணவின்றி இருக்கக்கூடிய அந்த விரதம் என்கிற விஷயத்த கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகங்கள், நம்முடைய சமயங்கள் இதை வலியுறுத்தி வருகின்றன. இதையெல்லாம் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா, நாம் போதுமான உணவை எடுத்துக்கொண்டால் மட்டும் போதுமானது அல்ல, மாறாக நம்முடைய உடலும் அதை திருப்தி செய்து கொள்ள வேண்டிய அளவிற்கு, அதாவது அதை திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணி அதை ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த மாதிரியான விரதங்கள் எல்லா சமயத்தினராலும் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடையும் அவனுடைய உணவை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு உறுதி வேண்டும். எதுக்கு அந்த உணவை தள்ளி வைக்கக்கூடிய உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதனிடம் உணவை தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு, எனக்கு இன்னைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான உறுதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவனுடைய உணர்வுகள் உறுதியாக இருக்கும். எந்த மனிதனிடம் உணர்வுகள் உறுதியாக இருக்குதோ அந்த மனிதன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் ஆண்டோர் வாக்கு. நம்ம நிறைய நண்பர்களோட கடந்து வந்திருப்போம். நிறைய நண்பர்கள் விரதம் இருப்பதாக சொல்லி இருப்பாங்க. ஆனா நம்மகிட்டயே சொல்லுவாங்க, இன்னைக்கு பார்த்து நீங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறீங்க, என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல, இன்னைக்கு பார்த்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு அவருடைய விரதத்தன்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். சுகிசியம் சிவம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பேச்சிலிருந்து அவர் ஒரு முறை
உணவு குறித்து சொன்ன ஒரு சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வருடத்திலும் கிருத்திகை தினத்தன்று ஒரு குறிப்பிட்ட குழுவில் அவர் பேச போவது வழக்கம். அன்றைக்கு அதே மாதிரி அவரு ஒரு மேடை பேச்சுக்காக ஒரு நிகழ்வுக்கு தயார் செய்து கொண்டு போயிருக்காரு. அந்த நிகழ்வில் அவர் பேசுகிற அதே நிகழ்வில் பாட்டு பாடுகிற ஒரு மிகப்பெரிய இசை ஞானி ஒருத்தரும் அந்த குழுவில் இருந்திருக்கிறார். அப்போ பாட்டு பாடியாச்சு. அதே மாதிரி மிக சிறப்பாக சொற்பொழிவும் நடைபெற்று விட்டது. இது ரெண்டும் முடிகிற சமயத்தில் எல்லோருக்கும் இனிமையான ஒரு அற்புதமான உணவு வழங்கப்படுகிறது. அப்போ சுகிசிவம் ஐயா கிட்ட சொல்றாங்க. சுகிசிவ ஐயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரிங்க, சாப்பிட உடனே போயிடலாம் அப்படின்னு சுகிசிவம் ஐயா உடனடியாக சாப்பிடுகிற இடத்திற்கு போய்விட்டார். இந்த மிகப்பெரிய இசை ஞானியிடமும் கேக்குறாங்க, ஐயா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஐயோ இன்னைக்கு கிருத்திகையாச்சே, நான்லாம் சாப்பிடறதே இல்லை, இன்னைக்கு நான் விரதம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க அவங்கள கண்டுக்கல. சரி அப்ப நீங்க விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மிகப்பெரிய இசைக்கலைஞனுடைய பக்கவாத்தியம் இசைக்கிற குழுவில் மிருதங்கம் வாசிக்கிற ஒரு இளைஞன் ஒருவன் உண்டு. அந்த இளைஞன் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவும் குறும்பக்கார ஆளு. அந்த ஆள் என்ன பண்றாரு, அவரும் போய் நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு நேர இந்த இசை கலைஞனிடம் வருகிறார். பாடகரிடம் வந்து ஐயா அவருடைய கையை காட்டி, ஐயா என்னுடைய கையை கொஞ்சம் மணத்தி பாருங்க ஐயா, என்ன மனம் என்ன சாப்பாடு அப்படிங்கிறார். அந்த கையில் அவருடைய அந்த சாப்பாட்டினுடைய அந்த நெய் வாசம் இருக்கு இல்லையா, அந்த நெய் வாசம் அப்படியே படர்ந்து இருக்குது. அந்த கைய இப்படி அந்த பாடகரிடம் காட்டி காட்டி, ஐயா என்னுடைய கைய பாருங்க, என்னுடைய கையினுடைய மனத்தை பாருங்க, அந்த சமையலுடைய ருசியை பாருங்க அப்படின்னு இந்த மனிதரை தொடர்ந்து கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதரும் ஒரு விதத்துல என்னப்பா அப்படி பெரிய சமையல் அப்படின்னு கேட்கிறார். அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அல்வா மாதிரி ஒரு விஷயங்கய்யா, அது வாயில வச்சா இருக்க மாட்டேங்குது, நழுவி கொண்டு வயிற்றுநூல் போயிடுது, அந்த அளவிற்கு நெய் போட்டு மிகவும் அருமையாக செய்திருக்காங்க ஐயா, இந்த பாருங்க ஐயா, நீங்க கையவே வளர்த்தி பாருங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. சரி வேற என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இதை தவிர வடை செஞ்சிருக்காங்க ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலேயே 2 லேயராக பிரிந்த அது ஒரு வடை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடை அப்படிங்கிறது ஒரே லேயரா இருந்து நம்ம பார்த்திருப்போம், ஒரே ஒரு பணியாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவிற்கு முறுமுறுப்பா மேல் தட்டும் உள்தட்டும் தனியாக பிரிகிற அளவிற்கான ஒரு வடை, இந்த மாதிரியான ஒரு சமையலை நான் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஐயா என்னுடைய கையை மலர்த்தி பாருங்க, என்ன சுமகம் அப்படின்னு தன்னுடைய கையை அந்த மனிதரை மலர்த்தி பார்க்க வைக்கிறார். இத பார்த்த மனிதர் ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில இந்த பக்கவாத்தியம் இசைக்கின்ற இசைக்கலைஞன் அவரை பார்த்து சொல்கிறார், ஐயா என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், நீங்க தான் இன்னைக்கு விரதமாச்சு சாப்பிட மாட்டீங்களே அப்படிங்கிறார். இவருக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசைய தூண்டி அந்த பாடகன், சரி பரவாயில்ல நீ இவ்வளவு சொல்ற, இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் வேற எங்க கிடைக்கும், நம்மள வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துடலாம் அப்படின்னு அந்த மனிதரையும் கிளர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார். உடனடியாக இப்போ அந்த மனிதனுடைய கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது தள்ளி போகுது. சரி பரவாயில்ல விரதம் தானே, இன்னொரு நாள் இருந்துக்கலாம், நம்ம முதல்ல சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த மனிதன் போய் சாப்பிடதாக அந்த நிகழ்வு வரும் அப்படின்னு சுகிசிவம் ஐயா சொல்லியிருப்பார். இது சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனிதர்கள் பல பேர் இதே மாதிரியான ஒரு உறுதித்தன்மையோடு தான் வாழ்க்கையில நாம இருக்கிறோம். பல நேரங்கள்ல பல விஷயங்கள்ல உணவு கட்டுப்பாடு வேணும் அப்படிங்கிறது நம்முடைய மனதிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் நாம் பல சமயங்கள்ல அதை கடைபிடிப்பதில்லை. ஒருவேளை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் சீனி குறைத்து குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாம பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் எடுப்போமே அப்படின்னு
பல மனிதர்கள் நம்மிடையே எடுப்பதுண்டு. இன்னைக்கு ஒரு நாளும் பாயசம் சாப்பிடுவோமே, இன்னைக்கு ஒரு நாளும் கொஞ்சம் இனிப்பு எடுப்போமே, ஒருவேளை அல்சர் பிரச்சனை இருக்கவங்க இன்னைக்கு ஒரு நாளும் காரம் எடுப்போமே அப்படின்னு நிறைய இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அதை எடுப்பதும் உண்டு. ஆனால் சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்முடைய உறுதித்தன்மையை பரிசோதிக்கிற ஒன்று. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிற மாதிரி, எனக்கு எப்போது அது வேண்டாம், எப்போது நிறுத்தி வைக்க வேண்டும், எப்போது குறைவான அளவில் எடுக்க வேண்டும் என்கிற உறுதித்தன்மையோடு உணவை அணுகுவதும் மிகவும் முக்கியமானது. அந்த உணவில் நம்மால் உறுதியாக இருக்க முடியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய உணர்வுகளிலும் நம்மால் ஒருபோதும் உறுதியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. எந்த உணர்வு சம்பந்தமாக உங்களால் எடுக்க முடியாத போது வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு தூரத்திற்கும் செல்ல முடியாது என்பதையும் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய சமயங்கள் பார்த்தோம், எப்படியெல்லாம் அது உடலை உறுதிப்படுத்துகிறது உணவின் வழி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி இந்த உணவின்றி தொடர்கிற பசி விரத நிலை இருக்கு இல்லையா, இதை ரொம்ப நாளைக்கு தொடர்வது இருக்கு இல்லையா, இதுவும் ஆபத்தானது அப்படின்னு நம்முடைய சமயங்களே சொல்லுகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, பைபிள்ல ஒரு கதை வரும். அதுல இயேசு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சார்ந்திருந்த மனிதர்களுக்கு சொற்பொழிவாற்றி கொண்டிருப்பார். ஒரு மலையடிவாரத்துல இருந்து தன்னை நம்பி வந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாழ்க்கையினுடைய சொற்பொழிவை ஆட்சி கொண்டிருப்பார். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிந்துவிடும். நம்முடைய வள்ளுவர் சொல்லுகிற ஒரு விஷயம், அதாவது ஒரு மனிதனுக்கு வயிற்றிற்கு உணவில்லாத போது அவனுக்கு செவிக்கு உணவளித்து வீண் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் அந்த முகங்களை எல்லாம் பாக்குறாரு. அந்த மனிதர்கள் எல்லோருமே பசியோட உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி பசியோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய வயிற்றுக்கு உணவு அளித்த அதற்கு பின் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா வயிற்றிற்கு உணவு இல்லாம அவன் பசியோடு இருக்கும்போது இவர் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்க போவதே இல்லை அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு அந்த மலை சொற்பொழிவை அவர் சற்று நிப்பாட்டிட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய சீடர்களின் வழி உணவளித்ததாக திருவிவிலியம் கூறும். இதேதான் வள்ளுவமும் நமக்கு தெளிவாக சொல்லும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது பசியை பொறுப்பது இருக்கு இல்லையா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு துறவற நிலையை உணவில் எடுத்துக்கொள்வது இருக்கு இல்லையா, அது தவம் செய்கிற முனிவர்களுடைய வலிமை என்பது அந்த உணவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுதான். ஆனா அந்த தவ முனிவர்களுக்கே உணவிடுவது இருக்கு இல்லையா, அந்த தவ வலிமை செய்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது தான் இல்லறத்தானின் வலிமை. ஒரு சாதாரண மனிதன் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவது என்பது ஒரு பசித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பசி அப்படிங்கிறது மனிதர்களுடைய உணர்வுகளை ஒரு விளிம்பு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அபாயகரமானதும் கூட. நம்ம சில சமயங்கள்ல விளையாட்டா பல நேரங்கள்ல நம்ம குடும்பத்தோரோடு விளையாடுவது உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நிகழ்வோடு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய இன்னொரு நண்பருடைய வீட்டுல சாப்பிட போயிருந்தோம். அப்படி சுத்தி இருந்து நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்களுடைய அந்த அந்த டேபிள்ல சாம்பார், ரசம், அப்படி சாப்பாடு, பொரியல், இப்படி எல்லா கூட்டுமே வச்சிருந்தாங்க. என்னுடைய நண்பர் உடனடியாக அதுல இருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் சாம்பாரையும் எடுத்து ஊத்திக்கிட்டு அந்த உணவளித்த அந்த குடும்பத்தாரிடம் சொன்னார், சாம்பார் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அங்க இருந்து சொன்னாங்க, நீங்க ஊத்துனது சாம்பார் இல்ல, அது நாங்க இன்னைக்கு வச்ச ரசம் அப்படின்னு. சோ அந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளும் நம்முடைய இன்றைய வீடுகளில் உருவாகி விடுவது வழக்கம். இருந்தாலும்
அந்த பசி அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது அது உணவின் வழி ஏற்படும் போது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய உணவும் உணர்வும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை புத்தகம் ஒன்று இருக்கும். அதுல ஏறத்தாழ ஒரு 7 வயதான ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். இந்த அம்மா சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க. கண்ணா எதுக்கு அழுற அப்படின்பாங்க. இந்த குழந்தை அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும். அம்மா எனக்கு பசிக்குதம்மா அப்படிங்கும். சரி அழாத, நான் உனக்கு ஏதாவது வாங்கி தாரேன், ஏதாவது உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிம்பாங்க. இந்த குழந்தை அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும். இந்த அம்மாக்கு வேற வழியே இல்லை. சாப்பிட அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கும் ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தைகளுடைய கண்கள் எல்லாமே சொக்கி கொண்டிருக்கும் அந்த பசியின் கொடுமை காரணமாக. மதியம் ஏறத்தாழ மணி 11 தாண்ட தொடங்கி இருக்கும். 2 நாட்களாக அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்காது. அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒவ்வொரு மனிதனிடமாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்பாங்க. ஐயா என் புள்ள சாப்பிடாம இருக்கு, நானும் சாப்பிடல, கொஞ்சம் உணவோ இல்ல ஏதாவது காசோ தாங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நிறைய மனிதர்கள் அவங்கள அலட்சியப்படுத்திடுவாங்க. போமா, உனக்கு வேற வேலை கிடையாது, ஏன் உனக்கு கை காலம் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்க முடியாதா, தூர போமா அப்படின்னு அந்த அம்மாவை விரட்டி விட்டுருவாங்க. அந்த அம்மா தன்னுடைய முயற்சியை தொடராம அந்த விட்டு கொடுக்காம மீண்டும் ஒவ்வொரு மனிதர்களிடமாவது கேட்பாங்க. ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடோ இல்ல கொஞ்சம் காசோ ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா அப்படிம்பாங்க. இல்லம்மா, எல்லா இடத்திலையும் அவர்கள் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள். இந்த குழந்தையும் இந்த அம்மா போற இடத்துக்கெல்லாம் அழுதுகிட்டே பின்னாடி போகும். அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. யாராவது ஒரு இடத்துல கேட்கும் போது அந்த குழந்தை மகிழும். ஆஹா, இப்ப நமக்கு சாப்பாடு கிடைச்சிரும் போல இருக்கே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். ஆனா அதன் ஏமாற்றம் வரும்போது அந்த குழந்தை அந்த இன்னும் சத்தமாக வீறிட்டு அழும். நேரம் கடந்து கொண்டே இருக்குது. அந்த குழந்தையும் தன்னுடைய பசியின் காரணமாக தன்னுடைய நடையில் தள்ளாட்டத்தை கண்டு அப்படியே மிகுந்த ஒரு இறப்பின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அந்த நிலையில தன்னுடைய அம்மாவினுடைய முந்தி சீலையை பிடித்து கொண்டு அப்படியே தொடர்ந்து அந்த குழந்தை நடந்து கொண்டே இருக்கும். அந்த அம்மா திரும்பி அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. கண்ணா, நீ அழாத, நீ கத்தாத, நீ சத்தம் போடாத, அம்மா உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில உணவை எப்படியாவது உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு கோபம் வந்துடும். ஏமா நீ சும்மா இருமா, நீ இவ்வளவு நேரமா இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, எனக்கு பசி உயிர் போகுது, நீ உனக்கு ஒரு சோறு கூட போட முடியல அப்படின்னு. இந்த தாய்க்கு இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வார்த்தைகளுடைய வலி அப்படிங்கிறது, அந்த குழந்தை ஏற்படுத்திய வலி அப்படிங்கிறது இந்த தாய்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை சொன்னதும் இத புரிஞ்சு கூட அந்த குழந்தை நாம் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அம்மாவினுடைய உணர்வில் ஏற்படுகிற மாற்றங்களை புரிந்து கொள்ளும். இந்த குழந்தை திருப்பியும் சொல்லும், அம்மா எனக்கு சோறு போட முடியல, ஒரு பிள்ளைய பெத்து, அப்ப எதுக்கு நீ என்ன பெத்த அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை அந்த குழந்தை உபயோகப்படுத்த தொடங்கும். இந்த தாய்க்கு உள்ளம் அப்படிங்கிறது அப்படியே பதறும். இந்த தாய் என்ன பண்ணுவாங்க, இன்னும் இன்னும் அதிகமான மனிதர்களிடம் போய் ஐயா என் பிள்ளை பசியில உயிர் போகுது ஐயா அப்படின்னு கேட்பாங்க. இந்த தாயினுடைய உணர்வுகளை இந்த குழந்தை இன்னும் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளும். நான் இப்படி கேட்டா எங்க அம்மா இன்னும் எனக்கான உணவுக்காக போராடுகிறாங்க, எப்படியாவது சாப்பாடை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அந்த குழந்தை இன்னும் இந்த அம்மாவை ஒரு கோபப்படுத்துற மாதிரி பலவிதமான தீய வார்த்தைகளை கூட பேசி அந்த அம்மாவை துன்புறுத்தும். ஏற்கனவே பசி என்பது மிகப்பெரிய கொடுமை. இந்த பசியின் உச்சத்திலும் உணர்வின் உச்சத்திற்கு அந்த குழந்தை அந்த தாயை கொண்டு சென்று கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துல தேடி தேடி ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ல இந்த குழந்தைகளுக்கான உணவு இருக்கத இந்த அம்மா பாத்துருவாங்க. அந்த ஹோட்டல்ல சுடக்கூடிய தோசையினுடைய வாசம் அப்படிங்கிறது இந்த குழந்தையினுடைய மனத்தை இழுக்கும்.
இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாட்டு ஓடி அந்த ஹோட்டலுடைய வாசலுக்கு போயிருவாங்க. வாசலுக்கு போய், ஐயா என் குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, என்னுடைய குழந்தைக்காவது ஏதாவது ஒரு சின்ன சாப்பாடு தான் தாங்க ஐயா, எங்களால பசி பொறுக்க முடியல, என்னுடைய குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து விடுவான் போல இருக்குது, கொஞ்சமாவது சாப்பாடு தாங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. இப்பவும் அந்த அம்மாவிற்கு சாப்பாடு கிடைக்காது. அம்மா போமா போமா, இங்கெல்லாம் நிக்காத, தள்ளி போ அப்படின்னு அந்த அம்மாவை விரட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அப்போ இந்த குழந்தை இந்த அந்த ஹோட்டலுடைய வாசல்ல நின்னு இத பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் சாப்பிட்டு முடித்த அந்த எச்சி இலையும் அதுல இருக்கக்கூடிய உணவையும் சேர்த்து ஒரு குப்பை தொட்டியில கொண்டு போடுவாங்க. இந்த குழந்தைக்கு இதாவது கிடைத்தால் போதும் அப்படிங்கிற நிலையில இந்த குழந்தை என்ன நினைக்கும், நான் இந்த உணவை எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினைக்கிற அந்த நிமிடத்தில் இந்த குழந்தைக்கு முன்னாலேயே இதைவிட இன்னும் வேறு சிலமான ஒரு பொறுக்கி மனிதர்கள் போன்ற சமூகத்தினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குப்பை தொட்டிக்குள்ள பாஞ்சி அதுல இருக்க உணவையும் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த குழந்தை இன்னும் பசில துடிக்கும். அம்மா என்னம்மா நீ, எனக்கு நீயும் வாங்கி தர மாட்ட, இந்த மாதிரி எடுத்தும் தர மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தை அந்த அம்மாவை வசவு சொற்களால் பாடிக்கொண்டிருக்கும். இந்த குழந்தை இப்போதைக்கு தாயின் சொல்லை கேட்பதா இல்லை. இந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போய் அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கி தின்று கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களிடம், ஐயா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு தாங்க ஐயா அப்படின்னு கையை நீட்டும். அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அப்படின்னு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த எச்சில் இலையில இருந்த சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து இந்த குழந்தையினுடைய கையில கொடுப்பாங்க. இந்த கையில் கொடுத்ததுதான் தாமதம். அந்த தாய் ஓடி வருவாங்க. ஓடி வந்து ஓங்கி அந்த கைய ஒரு தட்டு, அந்த உணவு அப்படிங்கிறது மேலோகம் போயிட்டு திருப்பி கீழோகம் வரும். தட்டி விட்டுட்டு, என் பிள்ளைய என்ன நினைச்சு நீ, அவன் என்ன எச்சி சோத்துக்கு ஆசைப்படுறான், என் பிள்ளைக்கு நல்ல சோறு வாங்கி கொடுக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மனிதர்களிடம் திரும்ப பேசி இருப்பார். இந்த குழந்தை இத பார்க்கும். அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வீறிட்டு அழும். அம்மா நீயே எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்ட, யார்த்தையாவது நான் பிச்சை எடுத்து தின்னாலும் நீ அதை புடுங்கியும் போட்டுற, நீ என்னதான் நினைச்சிருக்க அப்படின்னு இந்த அம்மாவை அந்த குழந்தை கோபத்துல ஓடி போய் அதனுடைய கையை பிடித்து, தாயினுடைய கையை பிடித்து நன்றாக அழுத்தி கடிச்சு வச்சிடும். கடிச்சு வச்சதும் இந்த அம்மா வலி பொறுக்க முடியாம அந்த குழந்தைய உதறி தள்ளுவாங்க. உதறி தள்ளிட்டு ஏதாவது ஒரு வழியில உனக்கு சாப்பாடை நான் போடுறேன் அப்படிம்பாங்க. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். இந்த குழந்தை அழுகையை நிப்பாட்ட முடியாமல் அந்த தாய் அங்கிருந்து வேகமாக நடந்து போய் கொண்டிருப்பாங்க. நடந்து போற குழந்தை அந்த தாயினுடைய பின்னாடி அந்த குழந்தையும் அழுதுகிட்டே தொடர்ந்து போகும். அந்த தாய் நடந்து 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 தன்னுடைய ஒரு பழைய தோழியினுடைய வீட்டிற்குள், ஒரு குடிசை வீட்டிற்குள் போய், என்னுடைய குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது உதவி செய்யுங்க, 2 நாட்களாக நாங்க சாப்பிடல, இது இப்போ பிற்பகல் வேலையை தாண்டி விட்டது, என்னுடைய குழந்தை உயிர் பிழைத்திருப்பதற்கான கடைசி சில வினாடிகள் நாங்க இருக்கிறோம், தயவு செய்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு அந்த தாயிடம் கேட்பாங்க. இந்த தாய் அந்த குடிசை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்தவுடன் இந்த அம்மாவுக்கு பலவிதமான பழைய ஞாபகங்கள் வரும். தன்னுடைய வாழ்க்கையினுடைய இருண்ட பக்கங்களை நினைத்து அழுது தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாம தன்னை போன்ற இந்த பெண்மணியும் பசியால் துடித்து கொண்டிருந்தவள் தான். ஆனா அவள் இன்னைக்கு அந்த நிலையிலிருந்து மாறி தன்னுடைய உடலை வைத்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையை எட்டி விட்டாள். ஆனா இது என்ன வருமானம் அப்படின்னு அவளுடைய உள்ளுணர்வு சொன்னாலும், இன்றைக்கு என்னுடைய குழந்தைக்கான உணவிற்காக வேறு வழி இல்லை, இந்த வீட்டில் நான் பிச்சை எடுப்பதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவிடமே இவங்க கை நீட்டி இருப்பாங்க. இந்த அம்மா இந்த குழந்தையினுடைய நிலையை பார்ப்பாங்க. இந்த குழந்தையினுடைய கண்கள் மொத்தமும் சொருகி போயிருக்கும். அழுவதற்கு அந்த குழந்தையின் கண்கள்ல நீர் இருக்காது. அதனுடைய வாய்கள்ல இருந்து அழுகை சத்தம் கேட்பதற்கு பதிலா முனகல் சத்தம் கேட்க தொடங்கி இருக்கும். இந்த குழந்தை இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த தாய் இந்த குடும்பத்திற்கு, இந்த ஒரு ஏழை தாய்க்கும் மகனுக்கும் இறங்குவார்கள். இறங்கி
என்னுடைய வீட்டில் என்ன இருக்குதோ அதுல ஒரு பங்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பழைய சாதம் ஒட்டு மொத்தத்தையும் எடுத்து இந்த தாய்க்கு கொடுத்திருப்பாங்க. தன்னுடைய மடியில் அந்த பழைய சோத்தை வாங்கி பொதிந்து கட்டி கொண்டு இந்த மகனிடம் ஓடோடி வருவாள் அந்த தாய். அந்த கிட்ட வந்ததும் அந்த மடியை விரித்து அந்த சோத்தை காட்டுவாங்க. அம்மா இப்பமாவது உனக்கு புரிஞ்சுத அப்படின்னு அந்த குழந்தையினுடைய கண்கள் இப்போதுதான் மெளிர தொடங்கும். அந்த குழந்தை வேக வேகமா அம்மாவினுடைய அனுமதிக்கே காத்திராமல் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட தொடங்கும். ஆஹா, அமிர்தமாக இருக்குது அம்மா அப்படின்னு சொல்லும். இரண்டாவதாக இன்னும் தன்னுடைய வாய் எவ்வளவு கொள்ளுமோ, தன்னுடைய வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அத்தனைக்கும் அந்த வாயினுடைய நிறைச்சி சாப்பாடு எடுத்து அந்த குழந்தை தன்னுடைய வாய் நிறைத்து வைத்துக் கொண்டு நல்லா வயிறு முட்ட சாப்பிடும். சாப்பிட்டுட்டே சொல்லும், அம்மா சாப்பாடு நீ வாங்கி தந்துட்ட, ஆனாலும் கொஞ்சம் பழைய சாதம் தான் அம்மா, பரவாயில்ல அப்படிங்கும். இன்னும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். தன்னுடைய கிழித்த சட்டையினுடைய மேல் பகுதியை தூக்கி தன்னுடைய உள்வாங்கி போன வயிறு வெளியே வந்திருக்கத அந்த குழந்தை உறுதி செஞ்சு சொல்லும், அம்மா பரவாயில்லம்மா, இப்ப கொஞ்சம் பசி தீர்ந்துட்டம்மா, நீயும் கொஞ்சம் சாப்பிடம்மா அப்படிங்கும். உடனே அந்த தாயும் பரவாயில்ல, இப்ப மாதிரி என்னுடைய பிள்ளை வயிறு நிறைஞ்சு என்னையும் சாப்பிடுன்னு சொன்னானே அப்படின்னு மிச்சம் இருக்க சோத்தை அந்த தாய் சாப்பிட தொடங்குவாள். சாப்பிட தொடங்கும் போது இந்த குழந்தை பார்க்கும், இந்த ஐயோ அந்த அம்மாவினுடைய கையில தன்னுடைய அந்த பசியின் காரணமாக கடிச்சு வச்சது இல்லையா, அந்த கடித்து வைத்த அந்த தடம் அப்படிங்கிறது நீல நிறமாக மாறி ஒட்டுமொத்தமாக அந்த இடம் சிவந்து புறையேற மாதிரி இருக்கும். ஐயோ அம்மா, என்னுடைய பசி கொடுமையின் காரணமாக நான் உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன், நீ என்னை மன்னிச்சுக்கோமா அப்படிங்கும். இல்லடா இதெல்லாம் பரவாயில்ல கண்ணா, இந்த பாத்தியா இது வலிக்கவே இல்லை அப்படின்னு அம்மா அந்த புண்ணையும் அழுத்தி, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடா, நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நான் இப்ப நல்லா சாப்பிட்டேன், இனி ஒரு காலம் ஒண்ணு அப்படி துன்புறுத்த மாட்டேன்மா, பசியின் காரணமாக நான் அப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். சரிடா கண்ணா, இது பரவாயில்ல, இப்ப நீ சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாயும் மகனும் ஓரளவிற்கு கிடைத்ததை கொண்டு பசியாறி விட்டார்கள். இப்போ 2 பேரும் அப்பாடா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அந்த பிற்பகல் வேளையில ஒரு பகுதியாக அந்த குழந்தையினுடைய பசியை தீர்த்து விட்டு தாயும் குழந்தையும் கொஞ்சம் கண்ணசந்து தூங்குவாங்க. இப்போ இரவு வேளை நெருங்கும் சமயத்துல அந்த குழந்தை யாரோ உசுப்பி விட்டதை போல மீண்டும் எழுந்து அழத் தொடங்கும். அம்மா அம்மா அம்மான்னு அழும். ஏன் இப்ப எதுக்கு அழுக, அது சாப்பிட்டாச்சு இல்ல, இப்பதானே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படிம்பாங்க. அம்மா திரும்பவும் பசிக்குதம்மா அப்படின்னு அந்த குழந்தை அழத் தொடங்கும். இந்த இடத்துல அந்த கதை அப்படிங்கிறது முற்று பெறும். எனது அருமை அன்பான சகோதர சகோதரிகளை, சொல்ல வருகிற இரண்டாவது விஷயம் அதுதான். ஒரு மனிதனுடைய உணவை அத உறுதியோடு வேண்டாம் என்று சொல்கிற நிலை ஒரு மனிதனுக்கு மன உறுதியை தரும், உறுதியான உணர்வுகளை தரும். அதே மாதிரிதான் அவனுடைய பசி இருக்குது இல்லையா, அது வேண்டாத பல உணர்வுகளையும் தரும். அந்த பசிக்கு பலம் அதிகம். எப்படி பசிக்கு பலம் அதிகமோ அதே மாதிரி வாழ்க்கை நிறைய உணவை எடுத்துக்கொள்ளுதலும் ஒரு விதமான உணர்வுகளை தரும். இந்த 2 விதமான உணர்வுகளும் 2 துருவங்கள். இந்த 2 துருவங்களும் எதை வேண்டுமானாலும் உருவாக்கும், எதை வேண்டுமானாலும் அழிக்கவும் செய்யும். ஓரளவிற்கு மிதமான உணவோடு வாழ்க்கையை கடந்து போகுதல் என்கிற நிலை மட்டும்தான் மனிதனுடைய உடலையும் உணர்வையும் உறுதி செய்யும் என்கிற கருத்தை இந்த ஒரு மாபெரும் தளத்தில் பதிவு செய்து கொண்டு மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஃப்ளோர்ல யார் இருக்கிறது? பிருத்திவிராஜன் சார், ஃபவுண்டர் சார், சுமதி மேம்.
ஸ்ரீவித்யா மேம் நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். எஸ் சார். ஐயா ஆண்டனி ஐயா அவர்களே தன்னை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவரை பத்தி சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆண்டனி சார் அவரை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அவரை பத்தி முழுசா தெரியாது, ஆனா அவரோட ரசிகர் நானு. ஆண்டனி சாரோட சார் நான் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சார் கேரி ஆன் ப்ளீஸ் கேரி ஆன். மற்றவங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க. இன்றைய பயிற்றுனர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நாகர்கோவிலை சொந்த ஊராக கொண்டவர். ஜேசிஐ நாகர்கோவில் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங். இவர் ஒரு பிரைவேட் செக்டர் பேங்கிங்கில் பணிபுரிந்து வருகிறார். தயவுசெய்து கொஞ்சம் மியூட் போட்டுங்க. இவங்க வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து வேரியஸ் காலேஜஸில் நிறையா ட்ரைனிங் செக்டர்ஸ் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமாக நிறையா கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேரியஸ் வில்லேஜஸில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டாப்பிக்கில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பஞ்ச் குருகுலத்தின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். தொடர்ந்து பள்ளி, கல்லூரி, சிறு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் போன்ற அமைப்புகள் பயிற்சிகளை எடுத்து வரும் நபர். இணைய வழியில் நற்புலரி அல்லாத மற்ற தளங்களிலும் பயிற்சியினையும் புத்தக திறனாய்வையும் தொடர்ந்து வழங்கி வரும் நபர். நற்புலரை ஆரம்பித்த முதல் நாள் முதல் நற்புலரில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஆண்டனி ராஜன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸ்ரீவித்யா மேம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இந்த நற்புலரியில நேத்தி நான் பேசினேன். இன்னைக்கு மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் உணவும் உணர்வும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சார் அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது நான் பேசும்போது எந்த அளவுக்கு மற்றவங்க கவனிச்சாங்க அப்படிங்கறதோட அவர் பேசும்போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று சொன்னாரு. அந்த விரதம் வந்து அனைத்து சமூகத்திற்கு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைக்கு இந்து சமூகத்துல கைசிக ஏகாதசி, அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் நாளைக்கு துவாதசி. அந்த துவாதசி திதியில என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல் நாள் இருக்கக்கூடிய பட்னியை போக்குற விதமாக அந்த உணவு வந்து சாப்பிடாத அந்த வயிறு வந்து புண்ணா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்ல ரிச் ஃபுட், அதாவது எலுமிச்சம்பழ ரசம், அகத்திக்கீரை ஃபுட்டு, அதுக்கப்புறம் சுண்டவத்தல், அந்த மாதிரி வயிற்றுக்கு எந்த கேடும் தராத உணவுகளை நாளைக்கு காத்தால சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஃபுட்டானது அந்த முதல் நாள் இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணை ஆத்துற அளவுக்கு, அதாவது ஒரு நாள் சாப்பிடலன்னா அசிடிட்டி ஏற்பட்டுரும், அந்த வயிற்றுல புண்ணாயிரும். அந்த புண்ணை ஈடு கட்டுற விதமா அடுத்த நாள் புளியே இருக்காது. அந்த உணவுல என்ன இருக்காதுன்னா புளி இருக்காது. நேத்தி புளி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை சொன்னேன். இனி புளி சேர்க்காம நாளைக்கு சாப்பிட்றதுனால இருக்கக்கூடிய தன்மைகளை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு தாய் தன் குழந்தைக்காக எந்த எல்லைக்கும் செல்வாள் அப்படிங்கிற உணர்வுகளை சொன்ன அவருக்கு என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எவ்வளவுதான் ஒரு பையன் வந்து நல்ல பையன் அப்படின்னு நான் சொன்னாலுமே இன்னொருத்தர் சொல்லும் போதுதான் அதோட பிரிஸ்கிரைப் தெரியும். அந்த மாதிரி ஒரு அருமையான காலை வேளையில் தன்னுடைய கருத்துக்களை அழகாக பனி போல் பொழிந்த ஆண்டனி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அருமை தோழி ஸ்ரீவித்யா. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஆனந்தன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். காலை வணக்கம்.
நற்புள்ளியினுடைய இந்த செஷன்ல ஆண்டனி ராஜ் சார் வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்கள் சொன்னாரு. இத்தனை நாட்களில் இல்லாத கருத்தாக ஒரு கருத்து, ஒரு சாப்பாட்டுல வந்து சாப்பாடை வேண்டாம் என்று சொல்வது வந்து அது ஒரு தவம் போல, அதை யாராலும் பண்ண முடியாது, அது கூட ஒரு தவம் தான் அப்படிங்கறத அந்த ஒரு ஒரு அருமையான ஒரு கருத்தாக எனக்கு திருக்குறள்ல இருந்தோ விவிலியத்திலிருந்தோ அந்த எடுத்துக்காட்டுகளை எடுத்து கூறியிருந்தாரு சாரு. அதே போல அந்த பசி என்பது அந்த குழந்தையினுடைய மனநிலையை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கடைசியில ஒரு தாயினுடைய கையை கூட கடிக்கிற அளவுக்கு வந்து அவனுடைய கண்களை மறைக்கின்றது, உணர்வுகளை பாதிக்குதுங்கிறத பத்தி அந்த சிறுகதையிலிருந்து ரொம்ப அருமையா அதை வந்து நரேட் பண்ணியிருந்தாரு சாரு. ஒரு அருமையான செஷன். சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் சார், நீங்கள் என்ன கூட பேசுகிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆண்டனி சார் வந்து எங்களோட 5am கிளப், ஜேசி நெய்வேலியோட 5am கிளப்ல பேசியிருக்கிறாரு. முன்னாடியே நம்ம அறிமுகமானவர். ரொம்ப அருமையான 2 கான்செப்ட் தான். நம்ம மன உறுதி வந்து பல நேரத்துல நமக்கு இருப்பதில்லை அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு நிகழ்வு மூலமாக சொன்னாரு. அந்த உறுதியை எடுத்துட்டோம்னா ரொம்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹெல்த்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம மத உணர்வுல வந்து பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி உடம்பு பாதுகாத்துக்கிறதுக்கான பல நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பசி வந்திட 10 பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து ரொம்ப அருமையா அந்த குழந்தையோடய நம்ம பின்னாடி போயிட்டு அதுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு திங்க் பண்ற அளவுக்கு அந்த கதையை நேரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஔவையார் சொன்னதுல வந்து மானம், குடிப்பிறப்பு, கல்வி, வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை இருக்கிற குணங்கள், அறிவு, தானம், தவம், உயர்வு, தாளாண்மை, தேன் போலும் இனிமை, இந்த 10மே பறந்து போயிடும் பசி வந்திட அப்படின்ட்டு அந்த கருத்தை வலியுறுத்தி அந்த கதையில ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சு, தெள்ள தெளிவாக இருந்தது. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். வீரசேகர் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசுகிறேன் சார். அன்பு இளமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்னைக்கு வந்து அவர் ஐயா கொடுத்தப்ப அவர் முகபாவங்களும் கையும் பேசியது, வாய் பேசியது ஒன்று, அவருடைய அந்த அதோட அது வந்து அவருடைய உணர்வையும் ஈடுபாட்டையும் காட்டுச்சு. வாய் பேசியது சிரிப்பா பேசலாம், கோமா பேசலாம், எல்லாம் வார்த்தைகள் வேறு, உணர்வுகள் அதோடு கலந்து வந்தது. அருமையா ஒண்ணு எல்லாம் சொன்னாங்க இந்த இதுல. அதுக்கு முன்பாக ஸ்ரீ வித்யா மேமுக்கு ஒரு சின்ன இதுதான். இன்னைக்கு வந்து பாரதியாருடைய நினைவு நாள்ல பிறந்த நாள் 1882வது நாள் வருஷம். இந்த நாள்ல பிறந்திருக்கார், பிறந்த நாள் நினைவு நாள்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு சொல்றேன். இதுல ஒரு 2 கதையை அருமையா சொன்னாங்க. அதுல முதல் கதை பாத்தீங்கன்னா வெர்சஸ்ன்னு நம்ம போடுவோம், இதுக்கு நேர் எதிர்ப்பா உள்ளதை போட்டு விஎஸ்ன்னு போட்டு வெர்சஸ். அது உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய அல்வாவும் வடையும் இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், சர்க்கரை வியாதி இருக்கிறப்ப இந்த ஒரு நாளுங்கிறத எனக்கு பார்த்தா மொத்தத்துல நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டது 600 நாள் ஒரு 2 வருஷத்துலயா இருக்கும். இன்னைக்கு மட்டும்ங்கிறது அருமையான அந்த கதை. அடுத்த கதை சொன்னாங்கல்ல, அது சுந்தர ராமசாமி அவங்களுக்கு அம்மா மக கதைன்னு அதை எடுத்துக்க வேணாம், சமுதாய கதை அப்படின்னு. அம்மா மகளை மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. சமுதாய கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல யாரு உயர்ந்து நிற்கிறா? தன்னுடைய பழைய தோழி வந்தப்ப உணவு வந்து எப்படியும் கொடுக்கணும்னு பழைய உணவா இருந்தாலும் பழைய சோறை போட்டு உயர்ந்து நிற்கிறா. இதுதானே அதோட கருத்து. சரியா நான் நினைக்கிறேனா இல்லையா? ஆனா அதையும் தாண்டி உயர்ந்து நிற்பது யார் தெரியுமா? அந்த அவங்க பொறுக்கி சாப்பிடுறவங்களா இருக்கட்டும்,
இந்த குழந்தைக்கு தான் பொறுக்கி சாப்பிட்றதா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா? அது வேணும் வேணாம் சரி தவறுங்கிறதெல்லாம் மற்றவங்களும் விட்டோம். அந்த கொடுத்தவரும் அந்த தான் எடுத்து உண்றதுல கொடுத்தவரும் உயர்ந்துதான் நிற்கிறாரு. அதை விட அதே மாதிரி இந்த குழந்தையும் உயர்ந்து நிற்கிறது எங்க தெரியுமா? அம்மா போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கிறப்ப அந்த இடத்துல அந்த குழந்தை அழுத மாதிரி காமிக்கல கதையில இவருக்கும் ஐயா சொன்னப்ப. அப்ப அது மகிழ்ச்சியா இருக்கான், இவங்களாவது கொடுத்துருவாங்கன்னு மகிழ்ச்சியா இருக்கான். அப்ப சமுதாயத்தை அந்த குழந்தை எப்படி எதிர்பார்க்குதுன்னு பாருங்க. இதில் இந்த கதையில இன்னும் நான் சொன்னா போயிட்டு இருக்கோம், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயா அவர்களோட அன்பான வேண்டுகள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள் எங்களுக்கு என்ற அன்பு வேண்டுகளோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி வீரசேகரன் சார். இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக, இங்கே யாரும் இருக்கீங்களா? நம்ம ஃப்ளோரில் யாரும் இருந்தால் சொல்லலாம். இல்லைனா இந்த பிரபஞ்சத்தில் இன்று பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக தாமோதரன் சார், நீங்கள் என்ன பற்றி பேசலாம் சார்? நற்புலரின் இனிய காலை வணக்கம். ஆண்டனி சார், உங்களுடைய ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கதை என்று எடுத்துக்கொண்டால் கூட மனதை உருக்க வைத்த கதை இது. உபன்யாசம் சொல்பவர் இருந்தும் அவர் பட்டினியாக இருக்கின்றார். ஆனால் இந்த குழந்தை இல்லாமல் பட்டினியாக இருக்கின்றது. விரதம் என்பது எந்த முறையில் உணவும் கடைபிடிக்கலாம் என்பது இதனுடைய கருத்து. பசி வந்திட பற்றும் பறந்திடும் என்றால் அவங்க அம்மாவுடைய கையை கடிக்கும் அளவுக்கு அம்மாவிடம் எவ்வளவு பற்று இருந்தாலும் அந்த பற்றி நீக்கி அவள் கையை கடித்தது என்பது பற்றை விட உணவுதான் அங்கு முக்கியமாக செய்கின்றது. உங்களுடைய கதை மிகவும் என்னை ஒதுக்கிவிட்டது. நானும் ரோடில் போகும்போது குழந்தையோடு இருப்பவர்களுக்கு நான் உதவி செய்துவிட்டுத்தான் போவேன். அது என்னுடைய நிகழ்காலத்தில் வரும் எதிர்காலத்திலும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருப்பது. ஏனென்றால் குழந்தை பசியோடு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் கூடிய இந்த கருத்து மிகவும் எல்லோரையும் மனமுருகி பாராட்ட வேண்டிய ஒரு கருத்தாக அமைந்ததற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். லாவண்யா மேம், நீங்கள் என்ன பண்ணி பேசலாம்? இவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டனி சார், ரொம்ப சூப்பரான ஸ்பீச். ரொம்ப நாளாச்சு உங்களோட ஸ்பீச் கேட்டு. தமிழுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட தமிழ், நாகர்கோவில் தமிழுக்கு ரொம்ப அழகா 2 உணர்வுகளை இந்த பசியோட கனெக்ட் பண்ணி பதிவு செஞ்சுருக்கீங்க. ஒன்று அந்த மன உறுதி. அது நிறைய நேரம் நம்ம யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை. ஒரு ஆசை, அந்த ஒரு டெம்டேஷன் நமக்கு கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் அது அதை அந்த உறுதியெல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். அதை சொல்ற மாதிரியான ஒரு கதை. அந்த கதை ஏற்கனவே நானும் சுமமையா சொல்லி கேட்டிருக்கேன். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இதை செய்யணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் அப்படின்னு இருந்தோம்னா அந்த மன உறுதி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அந்த உணர்வோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அடுத்த கதை ரொம்ப உண்மையிலே காலையிலேயே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்து எப்படியாவது கிடைச்சிடக்கூடாது சாப்பாடு அந்த குழந்தைக்குன்ற படபடப்புக்கு போயிட்டேனாலாம். கடைசியில அந்த அவங்களுடைய பழைய தோழி கொடுக்கும் பொழுது அப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைச்சது. அது அப்போ எவ்வளவு தூரம் அந்த உணர்வை நம்மள அந்த பசிங்கிறது நமக்கும் தொற்றி இன்னொருத்தவங்களோட கதையை தான் நம்ம கேட்கிறோம். அதுவே நமக்கு எவ்வளவு ஒரு உணர்வை வெளிப்படுத்த வைக்குது அப்படின்றத உணர முடியுது. அதனால நம்ம முடிந்த அளவுக்கு பசியாற்றுறதுக்கான இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துச்சு எனக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்பான சிந்தனையை தோன்றின ஒரு பேச்சு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா. நன்றி. ஐயா தான் என்னை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஆண்டனி சார் தான். அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம், இது வாய்ப்பு கொடுத்த குமரேசன் சாருக்கு தான் நன்றி சொல்ல மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தாக விவேக் ராஜா சார், நீங்கள் என்ன பேசலாம்? தேங்க்யூ ஃபவுண்டர் சார்.
நண்பர் ஆண்டனி ராஜனை இது வரைக்கும் நேரடியா பார்க்குற வாய்ப்பு இல்லை, பாக்கியம் இன்னும் கிடைக்கல அப்படிதான் சொல்லணும். அவர் தவறாம தொடர்ந்து பண்ற ஒரு வேலை என்னன்னா, நான் அட்டன் பண்ணலன்றது அவரோட கவலை இல்லை. இது வரைக்கும் ஒரு 50 ஷேர் பண்ணியிருந்தாருன்னா அதுல ஒரு 5 கூட நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா தொடர்ந்து அதை பகிர்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் ப்ராட்காஸ்ட்ல என்னை ஆட் பண்ணி இருந்து போட்டா கூட நான் அதை ரொம்ப ஹாப்பியா ரிசீவ் பண்றேன். சப்போஸ் அந்த நேரம் எனக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா நிச்சயமா அவரோட தமிழ் ஆளுமையாகவே அட்டன் பண்ற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். அந்த பின்னூட்டத்தின் வழியா அவர்கிட்ட பேசணும்னாலே ஆங்கிலம் கலக்காத வார்த்தைகளை தேடி பிடிக்க வேண்டிய பழக்கம். இப்படி ஒரு ஆளுமை, அதுவும் பேங்க் ஸ்டாஃப், பேங்க் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு அவர் பண்ற புத்தக ரிவ்யூ அப்படியே நம்ம அந்த புத்தகத்துக்குள்ளேயே அந்த புத்தகம் ஒரு 3D வீடு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படிதான் இருக்கணும். என்னோட ஃபீட்பேக் எப்படி இருக்கணும்னா எமோஷனலா இருக்கணும். ஒரு புத்தகத்தை ஒரு 3D அனிமேஷன் வீடா நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி காட்டுறோம் ஒரு வீட்டை அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்ம நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. இப்பெல்லாம் நிறைய டிவைஸ் வந்துச்சு, கண்ணில் மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ரூம்லயே தான் இருப்போம், ஆனா வீட்டுக்குள்ள இதுதாங்க பெட்ரூமு, இதுதான் கிச்சனு, இதுதான் இது அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு புத்தக ரிவ்யூவை பண்ண முடியுமா, இல்ல ஒரு ஆன்லைன் செஷனை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அப்படின்றதுக்கான லைவ் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே ஆண்டனி ராஜன் தான் சொல்லுவேன். என்ன சொல்றது, நான் பிஆர்ல இருக்கிறேன், பர்சனல் பிராண்டிங் ரொம்ப லைக் பண்ணுவேன். நான் பிசினஸா அதை பண்றேன், ஆனா பர்சனலா அவருக்கு பர்சனல் பிராண்டிங் நான் இன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ்ல பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் ஒரு முறையாச்சும் அதை வியூ பண்ணி ஒரு தம்ஸ் அப் போடணும்ன்றது என்னோட ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்மளோட நட்புலர் தளமாகட்டும், மற்ற ஆன்லைன் தளமாகட்டும், சரியான ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது அவங்களோட ஆர்வம் மெருகேற்றப்படும். அவங்களோட ஆளுமை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்படும் தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இஃப் யூ திங்க் 1 inch எக்ஸ்ட்ரா, இஃப் யூ மூவ் 1 step ஃபார்வர்ட், இஃப் யூ ரெடி டு அக்செப்ட் யுவர் பெயின், என்ன சொல்றது, ஒரு டெல்லுன்னுவாங்க, ஒரு டெல் எக்ஸ்ட்ரா அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது சாத்தியம். சக்சஸுக்கு வேற எதுவும் ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. அதாவது ஹார்ட் ஒர்க்கோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்மார்ட் ஒர்க். அப்போ இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியுமான்னா நிச்சயமா இல்லை, சத்தியமா சாத்தியம் இல்லை. அப்ப எவ்வளவு மெனக்கடல் அப்படின்னு என்னோட நண்பர் அடிக்கடி சொல்லுவார், ஸ்ரீசிற்பி சார். அந்த மெனக்கடல் விவேக் ராஜா கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது. அது ரமேஷ் சாரும் வீரசேகரன் சாரும் என்னோட நண்பர்களும் நேரடியா உணர்ந்துருக்கிறாங்க. அந்த மெனக்கடல் தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இன்றைய செஷன் அதுக்கு அதான் சொல்றேனே, அந்த 3D வியூ மாதிரி நான் கொஞ்சம் கண்ணை தண்ணியே வச்சிட்டேன். அந்த சாப்பாடு கடிச்சது, குழந்தை, அந்த அம்மாவோட எமோஷன். ஸோ எல்லாரும் அவங்களோட அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரு ஸ்டோரிக்குள்ள அந்த கதைக்குள்ளேயே உள்ள போயிருக்கணும்ன்றது என்னோட ப்ரிடிக்ஷன். அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆண்டனி. இதுதான் என்னோட ஃபீட்பேக். தொடர்ந்து பயணிங்க சார். மிகப்பெரிய எதிர்காலம் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கு. அதாவது வாய்ப்பு இருக்குதுன்னா அது இது பண்ணுங்க. சென்னை மாதிரி இடங்கள்ல நிறைய ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுக்கான ரெஃபரன்ஸுமா நான் உங்ககிட்ட கொடுக்கறதுல கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமைப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆண்டனி ராஜன் சார் ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷ்னல். அதை தாண்டி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் ட்ரைனிங் ஃபீல்ட்லேயும் ஒரேஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய டேட்ஸ் ரொம்ப பிஸியான ஆள். அவர் ஆல்ரெடி அவரை பற்றி நிறையா விஷயங்கள் இங்கே இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. எனக்கு பர்சனலாக அவரை பற்றி விஷயங்கள் நிறையா தெரியும். நான் விவேக் ராஜா சார் பண்ண மாதிரி நான் திருப்பி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நான் ஷார்ட்டாக தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஃபீட்பேக்லேயும் என்றைக்கும் பார்த்திங்கன்னா விவேக் ராஜா சார் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாப்புல, அவர் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுப்பாப்புல. அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதாவது இது விவேக் ராஜா சார்னு இல்லை, நிறைய பேர் அவங்களுடைய பர்சனலாக இருக்கிற தெரிஞ்ச விஷயங்களை ஃபீட்பேக்கில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபீட்பேக்குன்றது என்னென்னா, அன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டாங்க. ஃபீடுனா என்னென்னா ஊட்டுறது, பேக்குனா என்ன, ஃபீட்பேக்.
கற்றுக்கிட்டதை திருப்பி பதிலுக்கு பகிர்றது தான் வந்து ஃபீட்பேக்கு. அவரை பற்றிய நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து ஃபீட்பேக்கில் வந்து சொல்ல மாட்டாங்க. இதை நான் வந்து விவேகராஜா சார்ன்னு இல்லை, பொதுவாகவே நான் சொல்ல வர்றது. ஏன்னா இது நிறைய இடத்துல நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் நடக்கும்போது ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிட்டு, இது விவேகராஜா சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் ட்ரெயினர் வந்து ஓப்பனாக அந்த ட்ரெயின் த ட்ரெயினர் நடத்தும்போது என்ன ஓப்பனாக சொன்னாங்க, திஸ் இஸ் நாட் எ ஃபீட்பேக், நீங்கள் ட்ரெயினர்னு காட்டுறதுக்கான விஷயம் வந்து இது கிடையாது, ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஓப்பனாக அந்த ஃப்ளோரில் சொன்னார். நீங்கள் பெரிய ட்ரெயினர்ன்றதை நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது, இது ட்ரைனிங் நடந்ததுக்கான ஃபீட்பேக் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். அன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன் ஃபீட்பேக்னால் என்னன்றது முழுமையாக புரிஞ்சுட்டேன். ஏன்னா நிறைய இது ஜேசியில் இருக்கக்கூடிய ஜோன் ட்ரெயினர்ஸ்க்கே ஃபீட்பேக்குன்றது என்னன்றது நிறைய தெரியறது கிடையாது. அது வந்து நேஷ்னல் ட்ரெயின் த ட்ரெயினர் அந்த என்டிடிஎஸில் வந்து அதை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஃபீட்பேக் பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஃபீட்பேக்கோட நேரத்தை வந்து நம்ம நிறைய எடுத்து கொடுக்காது அப்படின்றதுக்காகவும் இந்த ஃபீட்பேக் பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபீட்பேக்குன்னு ஒரு செஷன் எடுக்கணுன்ட்டு ஒரு ட்ரெயினரும் இந்த ஃப்ளோரில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கே வந்து ஒரு மாத டாப்பிக்கே ஃபீட்பேக்குன்றது வைக்கலாம். ஸோ இப்போ விவேகராஜா சார் அறிமுகப்படுத்துனதுனால நானும் திருப்பியும் ஒரு அறிமுகத்தை கொடுக்கலான் இருக்கேன் ஃபீட்பேக்கில், வித்து ப்ரிவிலேஜோட, எல்லாரோட ப்ரிவிலேஜோட. ஆண்டனி ராஜன் சார் வந்து ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷன் மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கில் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெருமையாகவே ஒரு விஷயம் சொல்லிப்பேன், என்னென்னா விவேகராஜ ஆண்டனி ராஜன் சார் வந்து இணையவழி பயிற்சியில் நற்புலரியில் தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இணையவழி பயிற்சி முதல்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? ஆரம்பத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா தளத்துலேயும் வந்து பிரபலம் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க வந்து ரீட் ஃபோர்ட்டு அந்த மாதிரி நிறையா தளத்தில் வந்து செஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பெருமையான விஷயம் வந்து என்னென்னா, பஞ்ச்குருகுலத்தில் ஒரு முக்கியமான ட்ரெயினராக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்ச்குருகுலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பஞ்சநாதன் சார் உயிரோடு அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சான்றிதழ் பயிற்சி நானும் முடித்தேன். போன வருஷத்துக்கு வருஷம் வந்து சான்றிதழ் பயிற்சி முடிச்சுட்டு பஞ்ச்குருகுலத்தில் ஒரு ஒன் ஆஃப் த க்ரோயிங் ட்ரெயினராக நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் நான் சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, சாரும் நானும் ஒரு டீமாக சேர்ந்து பஞ்ச்குருகுலத்தில் இணைய வழியில் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் டூல்ஸ் ட்ரைனிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு வருஷம் ப்ரோக்ராமு. அதில் ஆல்ரெடி வந்து சார் வந்து ஃபினான்ஷியல் ப்ராக்டிசஸ் பற்றி சூப்பராக ஒரு செஷன் எடுத்தாங்க. 3 செஷன் இது வரைக்கும் போயிருக்கேன். அந்த 3 செஷனில் சாரோட செஷனுக்கு தான் வந்து அதிக அதாவது இன்ட்ரெஸ்டான பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்த ஒரு செஷன் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்டனி ராஜன் சார் பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நேரம் கருதி தான் நான் ஷார்ட்டாக முடித்தேன். பட் விவேகராஜா சாரோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்ததோட எனக்கும் ஒரு போட்டி வந்துச்சு. நானும் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உடச்சிட்டு திருப்பி ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டேன். தேங்க்யூ விவேகராஜா சார், தேங்க்யூ ஆண்டனி ராஜன் சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் 2 இதையும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. எப்போதுமே ஒரு சிறப்பு இருக்கும் அவங்களோட செஷனில். ஸோ அதுக்காகவே செஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி நினச்சி இன்னைக்கு வந்தேன். அது வீண் போகலை, ரொம்ப நல்லா இருந்தது. உணர்வோட சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சார். சொல்ற மாதிரி அடிக்கடி வாங்க, நிறைய விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க முடியுங்களா? வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பின்னூட்டங்கள் தான் வாழ்க்கையினுடைய எங்களை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த அன்புகள். அதையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பொறுத்து இருந்து சொன்னீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கிற ஊக்கமும் தான் மற்ற தளங்கள்லயும் எங்களை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. வேற எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப நன்றி சார். குமரேசன் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டனி ராஜன் சார். இன்றைக்கி ஒரு காலையில் எல்லாரையும் உணர்ச்சி பூர்வமாக அந்த ஃபீட்பேக்லேயே தெரிஞ்சிருந்திருக்கோம்.
அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்டோரி டெல்லிங், விவேகராஜா சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜியில் நிறையா மெத்தடாலஜி இருக்குது. அதில் ஸ்டோரி டெல்லிங்கிறது கூட ஒரு மெத்தடாலஜி. ஸோ அந்த மெத்தடாலஜியில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து அப்படியே நம்மளை எல்லாரையும் இழுத்து கொண்டுட்டு போயிட்டாங்க ஒரு வேறு உலகத்துக்கு. அப்படி ஒரு அருமையான ஒரு செஷன் கொடுத்த ஆண்டனி ராஜன் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம். நாளை ரமேஷ் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய நல்லுள்ளங்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும், அதாவது இங்கே பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களும் நற்புலரிக்கு முடிஞ்ச அளவு அவங்களோட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விவேகராஜா சார் சொன்னாப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இங்கே டெய்லி வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுட்ருக்காங்க. அதில் குறிப்பாக வீரசேகரன் சார், ரமேஷ் சார் இந்த மாதிரி. ஸோ இது ரமேஷ் சார் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்ச பிறகு அதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான நபர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதாவது உணவு ரீதியாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சித்தா, ஆயுர்வேதா அந்த மாதிரி இயற்கை மருத்துவ ரிலேட்டடாக ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதன் விளைவாக நாளைக்கு அவங்க செஷன் பண்ணுறதா இருக்காங்க. நாளைக்கு நிச்சயமாக எல்லாருமே கலந்துக்கணுன்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.